இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் தோழர்கள் இன்றைக்கு வெண்மணி 56வது வெண்மணி நினைவு தினத்தை அனுசரிப்பதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். சமீபத்தில் நடைபெற்ற எங்களுடைய செயலக கூட்டத்தில் இன்சூரன்ஸ் துறையை பாதிக்கின்ற மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்தும், அரசாங்கம் ஏதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால், இன்சூரன்ஸ் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக எங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்தும் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு அந்நிய நேரடி மூலதனம் என்பது தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் 74% அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 74%ஐ 100% உயர்த்த வேண்டும் என்று அரசு முயற்சி செய்கிறது. அதற்கான சட்ட திருத்த மசோதாவை அடுத்த பட்ஜெட் செஷனில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டால் இன்சூரன்ஸ் ஊழியர்கள் உடனடியாக நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றோம், வேலைநிறுத்தத்திற்கு செல்வார்கள் என்பதையும் அறிவித்திருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான முடிவு. ஏனென்றால் 100% அந்நிய நேரடி மூலதனம் என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதனால், அதுவும் குறிப்பாக இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய நேரடி மூலதனம் என்பது வெளிநாடுகளுக்கு இந்திய நாட்டின் மூலதனமும் இந்திய நாட்டினுடைய லாபமும் செல்வமும் எடுத்து செல்வதற்காக சூறையாடப்படுவதற்கான ஒரு ஏற்பாடு என்பதனால் அதை எதிர்த்து இன்சூரன்ஸ் ஊழியர்கள் களத்தில் குதிப்பார்கள் என்ற முக்கியமான முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைக்கு இன்சூரன்ஸ் துறையை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறது. அது எல்ஐசியினுடைய பங்குகளை விற்பனை செய்வது, கூடுதலான பங்குகளை விற்பனை செய்வது, பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு விற்பது போன்ற முயற்சிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகவும் தீவிரமாக களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எடுத்திருக்கின்ற இரண்டாவது முக்கியமான முடிவு. மூன்றாவது, இன்றைக்கு இன்சூரன்ஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் சட்ட திருத்த மசோதாக்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வர உள்ளார்கள். அப்படி வரும்போது 100 கோடி மூலதனம் இருந்தால்தான் ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை குறைத்து 50 கோடி இருந்தால் போதும், 25 கோடி இருந்தால் போதும் என்கின்ற அளவில் மூலதனத்தை கேபிட்டல் பேஸை குறைப்பது என்பது நிச்சயமாக புற்றீசல் போல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியாவில் முளைக்கும். காளான்களை போல முளைத்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அடுத்த நாள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. 1956க்கு முன்பாக எல்ஐசியிலும் 1971க்கு முன்பாக பொது இன்சூரன்ஸ் துறையிலும் இப்படியான சிறு சிறு கம்பெனிகள் எல்லாம் துவக்கப்பட்டு மக்களுடைய சேமிப்பை சூறையாடி காணாமல் போன வரலாறு என்பது இருக்கிறது. மீண்டும் அத்தகைய மோசமான வரலாற்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடை ஒன்றிய அரசு செய்தால் அதையும் எதிர்த்து களமாடுவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதே போல பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் 4 இருக்கிறது. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த 4ஐயும் ஆயுள் காப்பீடு போல ஒரே நிறுவனமாக இணைத்து வலுவான ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வலியுறுத்துவோம். கடைசியாக மிக முக்கியமாக இன்றைக்கு வேலையின்மை என்பது ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தேர்தல் காலத்தில் கூட அது ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்தது. இன்றைக்கு நிரந்தர வேலைகளே இல்லாமல் இருக்கிறது. அரசால் நிரந்தர வேலையை கொடுக்க முடியாமல் இன்றைக்கு அப்ரண்டிஸ்கள், இன்டர்ன்ஷிப்புகள், ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்று எல்லா கான்ட்ராக்ட் முறைகளிலும் தான் இன்றைக்கு வேலைகளை கொடுப்பது என்பது அரசின் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற போது, ஆயுள் காப்பீட்டிலும் பொது காப்பீட்டிலும் ஏராளமான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த காலியான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அடுத்த கட்ட போராட்டமாக வேலை நிறுத்தம் உட்பட செல்ல வேண்டும் என்று எங்களுடைய செயலக குழு முடிவு செய்திருக்கிறது. அதை மீண்டும் வலியுறுத்துகின்ற வகையில் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அத்தகைய விஷயங்களை பேசி ஊழியர்களை உற்சாகமூட்டி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயார் செய்கின்ற ஒரு ஏற்பாடாக இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பொதுத்துறை நிறுவனங்களே லாபகரமாக இயங்குறது எல்ஐசி மட்டும்தான். இப்போ எல்ஐசி இப்போ பாதுகாப்பாக இருக்கான். ஏன்னா இப்போ அதானி விவகாரத்தில் ஒரே நாளில் 12 கோடி இழப்பு ஏற்பட்டுச்சு. பொதுத்துறை நிறுவனங்களில் இன்சூரன்ஸ் எல்ஐசி லாபகரமாக இருந்திருக்குது. பொது இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் லாபத்தை நோக்கி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எல்ஐசியுடைய பங்குகளில் சம்பந்தமாக, அதானி சம்பந்தமான விஷயங்களில் எல்ஐசியுடைய மொத்த மூலதனம் என்பது, அதோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், எவ்வளவு மூலதனத்தை எவ்வளவு சொத்துக்களை நிர்வகிக்கிறது என்று சொல்லும்போது அது 53 லட்சம் கோடியாக இருக்கிறது. 53 லட்சம் கோடியில் அதானி மூலமாக சொல்லப்படுகின்ற விஷயம் 12,500 கோடி. ஷேர் மார்க்கெட்டில் இப்போ 51 லட்சம் 50 லட்சம் கோடி ஒரு விளையாடுகின்ற ஒரு நிறுவனத்திற்கு போது அதில் ஒரு 12,000 கோடி போவதும் வருவதும் என்பது ஒரு செய்தியாக அது வருமே தவிர அது நிறுவனத்தை எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அது குறிப்பாக பாலிசிதாரருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. போன 12,000 கோடி என்பது இன்றைக்கி 15,000 கோடியாக உள்ளே வந்திருக்கிறது. ஸோ பங்குகள் விலை ஏறுவதும் இறங்குவதும் சென்செக்ஸை பொறுத்தவரை அன்றாட செயல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய நிறுவனமாக மிகப்பெரிய முதலீடு செய்கின்ற எல்ஐசிக்கு அது எந்த அளவும் பாதிப்பை ஏற்படுத்தாது. பாலிசிதாரர்கள் அது நிச்சயமாக அவர்களுக்கான உத்தரவாதம் என்பது பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எல்ஐசியோட பங்குகளை வந்து பொதுச்சந்தையில் முதலீடு செய்கிற வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க, நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்குன்ட்டு. இப்போ பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா எப்போ ஏறும் எப்போ இறங்குங்கிறது தெரியாது. எல்ஐசியுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது, எல்ஐசியோட செயல்பாடுகள் என்பது பங்குகளை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது. எல்ஐசி கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி பாலிசிதாரர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த தனியார் எல்ஐசி நிறுவனமும், ஆயுள் காப்பீட்டு நிறுவனமும் எல்ஐசியை போல பலம் பொருந்திய நிறுவனமாக இல்லை. அவர்கள் நம்பி இருப்பது பங்குகளை, அவர்கள் நம்பி இருப்பது பங்குகளின் விலைகளை. ஆனால் ஆயுள் காப்பீட்டு நம்பி இருப்பது என்பது அதனுடைய சொத்துக்களை, அதனுடைய பாலிசிதாரர்களுடைய அவர்களுடைய பலத்தை நம்பி அவர்கள் இருந்து கொண்டிருக்க, எண்ணிக்கையின் பலத்தை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே எல்ஐசிக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் கிடையாது. மிக வலிமையான நிறுவனமாக எல்ஐசி இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த 3.5% பங்குகள் விற்கப்பட்டிருக்கிறது எல்ஐசியோட பங்குகள். அதையும் அரசாங்கம் மீண்டும் வாங்க வேண்டும் என்ற போராட்டத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அது 100% எல்ஐசி அரசு நிறுவனத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய விருப்பமும் கூட. அதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட 3.5% விற்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக மக்கள் பீதி அடைய வேண்டாம். நிச்சயமாக இந்த பணம் உறுதியாக பாதுகாப்பாக எல்ஐசி நிறுவனத்திடம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துள்ளேன். என்னோட பெயர் ஆனந்த், அகில இந்திய இன்சூரன்ஸ் உதவி சங்கத்தின் துணைத் தலைவர். முத்துக்குமாரசாமி, தென்மண்டல பொது இன்சூரன்ஸ் உதவி சங்கத்தினுடைய துணைத் தலைவர். செல்வராஜ், காப்பீட்டு கழக உதவி சங்கம் தஞ்சை கோட்டத்தினுடைய தலைவர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.